Hi students, good morning to all. How are you? This is 4th standard social class. Today we are going to learn about the previous class oda continuous தான் பார்க்க போறோம். So last class நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா 5th lesson பார்த்தோம் 4th ல climate in India. CLIMATE climate in India. INDIA India. So அந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா what is a weather, what is a climate அப்படினா என்னன்னு பார்த்தோம். Weather அப்படினா weather is the condition of the atmosphere of a particular place and time. மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? 1 hour half an hour டைமுக்கும் அந்த டேக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதா weather அப்படின்னு சொல்லுவோம். இதே climate அப்படிங்கிறது climate is the average weather condition of a place over a long period of time. 3 months full ஒரே weather வந்து இருந்துச்சு அப்படின்னா that is called a climate. காலநிலை அப்படின்னு பார்த்தோம். Next one the season அப்படிங்கிறது பார்த்தோம். இந்தியாவில் என்னென்ன சீசன் இருக்கு அப்படின்னா the first 3 season இந்தியாவில் இருக்கு. அதில் first one பார்த்தோம் அப்படின்னா summer season. SUMMER summer season. Second one rainy season. Second one RAINY rainy season. Third one winter season. Third one winter season. WINTER. 3 season அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சம்மர் சீசன் பார்த்தோம். சம்மர் அப்படிங்கிறது கோடை காலம். சம்மர் அப்படிங்கிறது கோடை காலம். ஸோ ஃபுல்லாக எப்படி இருக்கும் ஸ்வெட்டிங், அதிகமான வியர்வை. ஸோ அதுதான் அதிகமாக அந்த சம்மர் சீசனில் இருக்கும். ஸோ ஹாலிடேஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுனால ஸோ எங்கெல்லாம் டூரிஸ்ட் அதிகமாக பீப்புள் வந்து லைக் பண்ணுற பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா கூலிங்கான பிளேஸ் அப்படிங்கிறதே லைக் பண்ணுவாங்க. ஸோ எங்கெல்லாம் போவாங்க அப்படின்னா ஊட்டி, சிம்லா, டார்ஜிலிங், மூணார், முசோரி. ஸோ இந்த பிளேஸ்க்கு தான் பீப்புள் அதிகமாக லைக் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா சம்மர் சீசனில் ஹெயில் ஸ்டோம் அப்படிங்கிறது அந்த ஆலங்கட்டி மலை அப்படிங்கிறது ஸோ வர்றப்ப என்ன அப்படின்னா இந்த ரிலீஃப் த ஹீட்லேருந்து மக்கள் வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறதுக்கு அந்த ஆலங்கட்டி மலை அப்படிங்கிறது சம் டைமில் மட்டும் சம்மர் சீசனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இன்னைக்கு என்ன சீசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரைனி சீசன் பார்க்க. இன்னைக்கு என்ன சீசன் பார்க்க போகிறோம்? ரைனி சீசன் அப்படிங்கிறது மழைக்காலம். ரைனி சீசன் அப்படிங்கிறது மழைக்காலம். RAINY ரைனி ஆர் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா மான்சூன்ஸ் அப்படிங்கிறது பருவ காலம் இல்லது பருவ காற்று. ஓகேவா? மான்சூன்ஸ் அப்படிங்கிறது பருவ காற்று. இந்த ரைனி சீசன் பொறுத்த வரைக்கும் இந்த மழைக்காலம் அப்படிங்கிறது ஒவ்வொரு சீசனுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு, நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டமு, வெஜிடபிள்ஸு எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த கிளைமேட்டுக்கு தகுந்தப்ப என்ன செய்வோம் நம்ம லைஃப் அப்படிங்கிறது டோட்டலாகவே சேஞ்ச் ஆகும். இப்போ ரைனி சீசன் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அம்பர்லா அண்ட் ரெயின் கோட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ரைனி சீசன் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிடில் ஆஃப் ஜூன். எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா மிடில் ஆஃப் த ஜூன். மிடில் ஆஃப் ஜூனில் ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆகிறப்ப என்ன அப்படின்னா த டார்க் க்ளோட்ஸ் அக்ராஸ் த இந்தியன் ஓஷன் அண்ட் த அரேபியன் சி ஓவரால் பாஸ் த வெஸ்டர்ன் கோஸ்ட். அப்போ டார்க் க்ளோட் அப்படின்னா நீங்கள் ரைனி சீசன்லாம் பார்க்கலாம். இந்த ஸ்கையை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கையை பார்த்தே நம்ம என்ன செய்யலாம் வெதர் அப்படிங்கிறதும் கிளைமேட் அப்படிங்கிறதும் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதே பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ இந்த ரைனி சீசன் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கை எப்படி தான் காணப்படும் அப்படின்னா ஓவரால் டார்க்கு க்ளோட் அப்படிங்கிறதே மேகமூட்டத்தோடு இருக்கும். ஓகேவா? ஸோ எங்கே மேகமூட்டம் இருக்கோ அந்த பிளேஸ் என்ன ஆட்டோமேட்டிக்காக ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்போ டார்க் க்ளோட் அப்படிங்கிறது ரொம்ப மேகமூட்டம். இதே சம்மர் சீசன்லாம் மழை வருது அப்படின்னா ஸோ அந்த அளவுக்கு அந்த க்ளோடு அந்த மேகமூட்டம் அப்படிங்கிறதே அதிகமாலாம் இருக்காது. ஆனால் ரைனி சீசனில் ரொம்ப ஃபுல்லாகவே இருட்டி போயிடும், ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ ஈவினிங்லாம் ஒரு 5 o'clock 4 o'clock ஹெவி ரெயினாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருக்கும் ஃபுல்லாகவே இருண்டு போனாமே இருக்கும். அப்போ டார்க் க்ளோட் அப்படிங்கிறது அதிகமான மேகமூட்டம் அப்படிங்கிறது ஸோ எங்கே மூவ் பண்ணி போகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியன் ஓஷன் அண்ட் த Indian Ocean and the Arabian Sea. Arabian Sea overall past the western coast. Overall past the western coast.
கோஸ்ட் மீன்ஸ் கடற்கரை ஏரியா அப்படின்னு சொல்லுது. கோஸ்டல் பிளேன்ஸ் அப்படிங்கிறது கடற்கரை ஏரியா. அப்ப இந்தியன் ஓசன் நீங்க இந்திய மேப் பார்த்தோம் அப்படின்னா 3 சைடு கவர் த வாட்டர் பாடிஸ். ஓகேவா? அப்ப இந்தியன் ஓசன் இருக்கும், அரேபியன் சி இருக்கும், பே ஆஃப் பெங்கால் இருக்கும். அப்ப இந்த டார்க் க்ளவுட் அப்படிங்கிறது இந்தியன் ஓசன் அண்ட் த அரேபியன் சி ஓவரால் பாஸ் த வெஸ்டர்ன் கோஸ்ட்டுக்கு என்ன செய்யும், பாஸ் பண்ணி போகும். அப்ப என்ன அப்படின்னா ஹெவி ரெயின்ஃபால் அதிகமான மழைப்பொழிவு அப்படிங்கிறது எந்த மந்த்ல நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிட் ஜூலை. ஓகேவா? மிட் ஜூலைல ஸோ ஹெவி ரெயின்ஃபால், ஹெவி அப்படிங்கிறது அதிகமான மழைப்பொழிவு அப்படிங்கிறது ஏற்படும். ரெயின்ஃபால் RAIN ரெயின் FALL ரெயின்ஃபால் அப்படிங்கிறது மழை பொழிவு. ரெயின்ஃபால் அப்படிங்கிறது மழை பொழிவு. அப்ப எப்ப ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தோம் அப்படின்னா மிடில் ஆஃப் ஜூன்ல ஸ்டார்ட் ஆகும் இந்தியாவில். ஓகேவா? இந்தியாவில் மிடில் ஆஃப் ஜூன்ல இந்த ரெய்னி சீசன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் ஆகுறப்ப த டார்க் க்ளவுட் அக்ராஸ் த இந்தியன் ஓசன் அண்ட் த அரேபியன் சி ஓவரால் பாஸ் த வெஸ்டர்ன் கோஸ்ட். ஸோ அப்படி இருக்கப்ப மிட் ஜூலைல ஆட்டோமேட்டிக்கா த ரிசீவ் ஹெவி ரெயின்ஃபால் இன் த இந்தியா. அப்போ அதிகமான மழைப்பொழிவு எப்போ ஓவரா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த மிட் ஜூலைல. ஓகேவா? என்ன அப்படின்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த 3 சீசன் நோட் பண்ணிங்கம்மா. சம்மர் SUMMER சம்மர், சம்மர். ரைனி RAINY ரைனி. விண்டர் WINTER விண்டர். சம்மர், ரைனி, விண்டர். என்னென்ன 3 சீசன் இந்தியாவில் இருக்குன்னு கேட்டோம் அப்படின்னா சம்மர் சீசன், ரைனி சீசன், அனதர் ஒன் விண்டர் சீசன். சம்மர்னா கோடைக்காலம், ரைனினா மழைக்காலம், விண்டர்னா குளிர்காலம். இது நோட் பண்ணிங்க. ஸோ அப்போ ஹெவி ரெயின்ஃபால் கிடைக்கும். ஸோ அப்படி ஹெவி ரெயின்ஃபால் கிடைக்கிறதுனால ஸோ எதுக்கு ரொம்ப வெரி இம்பார்ட்டண்டாக இருக்கும் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த very important for agriculture. Very important for agriculture. Agriculture அப்படிங்கிறது chief occupation of the India. அப்ப முதன்மையான தொழில் occupation அப்படிங்கிறது தொழில். ஓகேவா? இந்த ஆக்குபேஷன் அப்படிங்கிறது லாட் ஆஃப் த ஆக்குபேஷன் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கு. ஸோ லாட் ஆஃப் த தொழில்கள் இருந்தாலும் என்ன அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் இந்தியா. ஏன் அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சர் மூலயமா தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உணவு பயிர்கள் அப்படிங்கிறதே கிடைக்கும். ஓகேவா? ஃபுட் கிராப்ஸு, கேஷ் கிராப்ஸு, பயிர்கள் அப்படிங்கிறதே நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம் அப்படிங்கிறதே. ஸோ அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணால் மட்டுமே என்ன செய்ய முடியும், நம்ம சாப்பிட முடியும். அப்போ இந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதே எதை நம்பி தான் இருக்குது அப்படின்னா இந்த ரைனி சீசன் மழை காலத்தை பொறுத்த என்ன அப்படின்னா மழைப்பொழிவை பொறுத்து தான் இந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதே செழிப்பாக இருக்கும். ஓகேவா? AGRICULTURE அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதே விவசாயம். அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதே விவசாயம் பண்ணுறது. அப்போ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் இன் த ரைன்ஸ். அப்போ மழைப்பொழிவு அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா இந்த மழைப்பொழிவை பொறுத்து தான் இந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சீப் ஆக்குபேஷன் அப்படி இந்தியா அப்படி என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறதே முதன்மையான தொழில். நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா ஹெவி ரெயினாக இருக்கும். ஓகேவா? இதே இந்த மோஸ்ட் ஆஃப் இந்தியா இருக்குது அப்படின்னா ஸோ இந்தியாவில் 29 ஸ்டேட் இருக்குது அப்படின்னா ஸோ எல்லா பிளேஸ்லேயும் ரெயின்ஃபால் அப்படிங்கிறதே சேமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம். இட் இஸ் நாட் பாசிபிள். என்ன இருக்காது, சம் பிளேஸில் அதிகமாக இருக்கும், சம் பிளேஸில் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ அதிகமான மழைப்பொழிவு ஏற்படுது அப்படின்னா என்ன ஏற்படும் அப்படின்னா ஹெவி ரெயின் அப்படின்னா ஸோ தட் இஸ் கால்ட் என்ன அப்படின்னா ஃப்ளாட். ஃப்ளாட் அப்படிங்கிறதே வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. FLOODS ஃப்ளாட்ஸ் அப்படிங்கிறதே வெள்ளப்பெருக்கு. அப்போ வெள்ளம் அப்படிங்கிறது அதிகமாக இப்போ சென்னையில் நெருக்கமாக வீடுலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெவியாக ரெயின் இருக்குது. 1 month 2 month அப்படிங்கிறது ஓவராக இருக்குது அப்படின்னா ஸோ அந்த தண்ணிலாம் போய் ஸோ இப்போ வில்லேஜ் சைட்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரிவர் இருக்கும், பாண்ட் இருக்கும், லேக் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் போய் என்ன அப்படின்னா அந்த வாட்டர் அப்படிங்கிறது இந்த தெருவில் ஓடுற வாட்டர் அப்படிங்கிறது போய் ஃபுல்ஃபில் ஆகிடும். ஓகேவா?
அதே இப்போ பெரிய பெரிய டவுன் அண்ட் சிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதுமாரி பாண்டு லேக்கு ரிவர்லாம் பார்க்க முடியாது. ஸோ அதுமாரி டைம் என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே தண்ணி அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா, ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா ரோடு ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டு அப்படின்னா ஸோ வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வரப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ளாட் வெள்ளம் ஏற்பட்டுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெள்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா லாட் ஆஃப் த டிசீஸ் அப்படிங்கிறது என்ன செய்யும் வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா ஸோ தெருவில் எல்லா குப்பை ஸோ எல்லா டர்ட்டி எல்லா அழுக்குமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரப்ப ஸோ அதில் நம்ம கால் கையெல்லாம் படுறப்ப ஸோ நம்மளோட திங்ஸ் அப்படிங்கிறதுல நனையிறப்ப ஆட்டோமேட்டிக்காக டிசீஸ் அப்படின்னு ஆட் ஆஃப் த டிசீஸ் அப்படிங்கிறதே நமக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஹெவி ரெயினாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். இதே ஸ்காண்டி அப்படின்னா பற்றாக்குறையாக இருக்குது, மழைப்பொழிவே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல என்ன ஏற்படும் அப்படின்னா டிராஃப்ட் பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். தண்ணீருக்கு அதிகமாக தட்டுப்பாடு ஏற்படும். ஸோ தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம டெய்லி யூஸ் என்ன அடிக்கடி நம்ம தண்ணீர் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, உயிர் வாழவே இருக்கவே முடியாது இல்லாமல். அப்போ இந்த வாட்டர் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வாட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மழை பொழிவாக பூமிக்கு கீழே ஒரு இடத்துக்கு வருது. ஸோ மறுபடியும் என்ன அப்படின்னா வாட்டர் சைக்கிளிங் அப்படிங்கிறது என்ன அப்படி மறுபடியும் அது நீராவியாக போய் மறுபடியும் க்ளோட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகி மறுபடியும் என்ன செய்யும் மழை பொழிவு அப்படிங்கிறதே வரும். அப்படியே கண்டினியூஸாக அந்த சுழற்சி அப்படிங்கிறதே நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ அப்போ மழைப்பொழிவு இல்லை அப்படின்னா ஸோ என்ன ஏற்படும் அப்படின்னா டிராஃப்ட் வறட்சி அப்படிங்கிறதே ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறதே டெல்டா பகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ டெல்டா ஏரியாலாம் ஸோ சைக்ளோன் அப்படிங்கிறதே ஏற்பட ஆரம்பிச்சிடும். சூறாவளி அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, சைக்ளோன்ஸ் அப்படிங்கிறதே டெல்டா ஏரியாவில் ஏற்படும். ஸோ என்னென்ன ரிவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கோதாவரி, கிருஷ்ணா, another one காவேரி. அப்ப என்ன ரைனி சீசன் அப்படிங்கிறதே மிடில் ஆஃப் ஜூன்ல ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இந்தியன் ஓஷன் அடுத்த அரேபியன் சி ஓவரால் பாஸ் த வெஸ்டர்ன் கோஸ்ட்டுக்கு போகும். நெக்ஸ்ட் ஒன் மிட் ஜூலைல ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிற நமக்கு ஏற்படும். அப்போ இந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த அக்ரிகல்ச்சர். இந்த ரைன்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு வந்து இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ லாட் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு எல்லாருமே போர் அப்படிங்கலாம் வச்சுருக்க மாட்டாங்க. அப்போ எதை நம்பி தான் அவங்க வந்து விவசாயம் அப்படின்னு பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மழைப்பொழிவை நம்பி தான் என்ன செய்வாங்க விவசாயம் அப்படிங்கிறதே பண்ணுவாங்க. ஸோ மழைப்பொழிவு இருந்தால் தான் ஸோ நம்மளுடைய இந்த நீரோட்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். பூமி கட்டியில் இந்த நீரோட்டம் அப்படிங்கிறதே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஹெவி ரெயினாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ளாட் அப்படிங்கிறது ஏற்படும். இதே பற்றாக்குறையாக இருந்துச்சு மழைப்பொழிவே இல்லை அப்படின்னா டிராஃப்ட் வறட்சி அப்படிங்கிறது ஏற்பட்டுடும். அப்போ சைக்ளோன் அப்படிங்கிறது ஸோ எந்தெந்த பிளேஸில் ஏற்படும் அப்படின்னா டெல்டா ஏரியாஸ் அப்படிங்கிறது கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி ரிவர்ஸில் ஏற்படும். ஜிஓ டிஏ விஏஆர்ஐ கோதாவரி, கிருஷ்ணா கேஆர்ஐ எஸ்ஹெச் கேஆர்ஐ எஸ்ஹெச்என்ஏ கிருஷ்ணா. நெக்ஸ்ட் ஒன் காவேரி கேஏவிஇஆர்ஐ காவேரி. ஸோ ரைனி சீசன் போட்டு இதை மட்டும் அப்படியே நோட் பண்ணிங்கம்மா. எப்போ ஸ்டார்ட் ஆகுது ஸோ எப்போ வந்து ரெயின்ஃபால் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ என்னென்ன ரிவர்ஸில் சைக்ளோன் ஏற்படும். ஸோ ஹெவி ரெயின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நோட் பண்ணிங்க. ஓகேவா, ஸோ என்ன ஆக்குபேஷன் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது த சீப் ஆக்குபேஷன் ஆஃப் த இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சீசன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன சீசன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சீசன் பார்த்தோம் சம்மர், செகண்ட் சீசனே ரைனி சீசன், தேர்ட் ஒன் லாஸ்ட் ஒன் அப்படிங்கிறது விண்டர் சீசன். என்ன சீசன் விண்டர் சீசன். ஸ்பெல்லிங் சொல்லுங்க WINTER விண்டர். third one விண்டர் சீசன். ஓகேவா, ஸோ விண்டர் சீசன் அப்படிங்கிறதே குளிர்காலம். விண்டர் அப்படிங்கிறதே குளிர்காலத்தை குறிக்கும். ஸோ விண்டர் சீசன் அப்படிங்கிறதே எப்போ ஸ்டார்ட் ஆகும் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நவம்பர். நவம்பர் டு பிப்ரவரி. நவம்பர் டு பிப்ரவரி. ஓகேவா, ஸோ நவம்பரில் ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் இருக்கும்
பிப்ரவரி மந்த் வரைக்கும் விண்டர் சீசன் குளிர்காலம் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கும். நவம்பர் NOVEMBER நவம்பர் டு பிப்ரவரி FEBRUARY பிப்ரவரி. ஓகேவா? ஸோ இந்த விண்டர் சீசன் அப்படிங்கிறது குளிர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ ஹெவி ஸ்னோஃபால், ஸ்னோ அப்படிங்கிறது பனி, ஸ்னோ அப்படின்னா பனி. அப்போ ஸ்னோஃபால் அப்படிங்கிறது ஹெவியாக எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா இந்த ஹிமாலயாஸ். ஓகேவா? அப்போ ஹெவி ஸ்னோஃபால், ஹெவி ஸ்னோ அப்படிங்கிறது பனி, ஸ்னோஃபால் இந்த ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸ் இமயமலை அப்படின்னு சொல்றோம் தெரியுமா? ஹிமாலயாஸ். ஓகே. அப்போ ஹிமாலயாவில் அதிகமான ஸ்னோஃபால் அப்படிங்கிறது பனி அப்படிங்கிறது அதிகமாக கொட்ட ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் சீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் இந்த விண்டர் சீசன் அப்படிங்கிறது இந்த டேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஷார்ட்னா குறுகிய, ஷார்ட் டேஸ் அண்ட் லாங் நைட்ஸ். ஓகேவா? லாங் நைட். அப்போ பகல் பொழுது டே அப்படிங்குது பகல் பொழுது, நைட் அப்படிங்குது இரவு பொழுது. அப்போ விண்டர் சீசன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ட் டேஸ் அப்படிங்குது, பகல் பொழுது அப்படிங்குது நேரம் அப்படிங்குது கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். அண்ட் நைட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப லாங்காக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறோம் அப்படின்னா ஸோ நார்த்தன் பிளேன்ஸ் அப்படிங்குது ரிசீவ் த ஸ்னோஃபால். அப்படின்னா நார்த்தன் பிளேன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கோல்டாக இருக்கும், குளிராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் நாட் வெரி cold in the southern parts. ஸோ அப்போ நார்த்தன் பிளேன்ஸில் கோல்டு அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? நார்த்தன் பிளேன்ஸில் கோல்டு அப்படிங்கிறது குளிர் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் எங்கே கோல்டு அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னா நாட் வெரி கோல்டு இந்த சவுத்தன் பார்ட், சவுத்து சைடில் என்ன இருக்காது அப்படின்னா கோல்டு அப்படிங்கிறது அதிகமாக இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜனவரி இஸ் த கோல்டஸ்ட் month this season. இப்போ என்ன அப்படின்னா ஜனவரி. ஓகேவா? இப்போ நவம்பர் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஓகேவா? விண்டர் சீசன் அப்படின்னு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா நவம்பர். ஓகேவா? NOVEMBER நவம்பரில் ஸ்டார்ட் ஆகி ஸோ எங்கே முடியும் அப்படின்னா பிப்ரவரி. ஓகேவா? FEBRUARY பிப்ரவரியில் முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஹெவி ஸ்னோஃபால் இன் த ஹிமாலயாஸ். அப்போ ஹிமாலயாஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்னோ அப்படிங்குது பனி. ஓகேவா? ஸோ ஃபுல்லாகவே பனி அப்படிங்குது கொட்டிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஹிமாலயா அப்படிங்கிறது ஃபுல்லாகவே த்ரூ அவுட் த இயர் அப்படின்னா இயர் ஃபுல்லாகவே இந்த ஸ்னோ அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ விண்டர் சீசனில் ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஹெவி அப்படிங்கிறதே அதிகமாக ஏற்படும். நெக்ஸ்ட் ஒன் இந்த விண்டர் சீசன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஷார்ட் டேஸ் அப்படிங்குது பகல் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப குறுகிய பொழுதாக இருக்கும். அண்டு லாங் நைட்ஸ் அப்படிங்குது நைட் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப லாங்காக இருக்கும், நீண்ட ஒரு இரவு பொழுதாக நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நாட் வெரி கோல்டு இன் த சவுத்தன் பார்ட்ஸ். ஓகேவா? அப்போ சவுத்தன் பார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா கோல்டு அப்படி இருந்தாலும் ரொம்ப அதிகமாக இருக்காது. ஓகேவா? நாட் வெரி கோல்டு இன் த சவுத்தன் பார்ட்ஸ் அப்படின்னா நார்த்தன் பிளேன்ஸில் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த சவுத்தன் பார்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஜனவரி இஸ் த கோல்டஸ்ட் மந்த் ஆஃப் திஸ் சீசன். ஓகேவா? என்ன அப்படின்னா ஜனவரி அப்படிங்கிறது ஸோ இந்த விண்டர் சீசன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா கோல்டஸ்ட் அப்படிங்கிறது குளிரான ஒரு மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. January 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 is the coldest month of this season. அப்ப winter season பொறுத்த வரைக்கும் எந்த மந்த் அப்படிங்கிறது ரொம்ப கோல்டஸ்ட் மந்தாக இருக்கும் அப்படின்னா இந்த ஜனவரி மந்த் தான் இருக்கும். ஜனவரி அப்படின்னு சொல்றது அப்ப நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறதுனால அதில் எந்த மந்த் அப்படிங்கிறது கோல்டஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஜனவரி மந்த்தை கோல்டஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோட் பண்ணிங்க.
இதே இந்த ஸ்னோ அப்படிங்கிறது இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் போனோம் அப்படின்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஃபுல்லாகவே ஆளே அப்படியே முழுகிற அளவுக்கு எப்படி இருக்கும், ஸ்னோ அப்படிங்கிறதே அதிகமாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஹிமாலயஸ் அப்படிங்கிறதே அந்த இயர் ஃபுல்லாகவே இந்த ஸ்னோ அப்படிங்கிறதே அதிகமாக இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த வின்டர் சீசன் அப்படிங்கிறதே gives to the ஸ்ப்ரிங் அப்படிங்கிறதே நீரூற்று அப்படின்னு சொல்கிறது இந்த ஆன்செட் ஆஃப் த சம்மர். அப்போ சம்மருக்கு முன்னாடி இந்த வின்டர் சீசன் அப்படிங்கிறதே ஸ்ப்ரிங் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.